Good morning, guys. Okay, good. So, will you stand here or come down there? Oh, good. And some of you said that I could stand here, and some of you said that come here. So, where to go? Can I stand like that? Good. So, I'm so proud that a big boss here, and I'm standing in front of you. I'm so thankful for you, first of all. And introducing myself, I'm Alexander. I've done my, no, I don't know horse. Okay. One is the mic I have it. Okay. Not that Alexander. Alexander. And I've done my master degree in Human Resource Management at Symbiosis College of Arts and Science in Bangalore. And that's it. Okay, good. Okay. Now, you are studying in this college now, yes? Are you coming to the college or studying in the college? I agree that we are coming to the college as well as studying. Okay, good. So we are coming to the college and next year, we are talking Tamil or English? Okay. Tamil or English or? Very well, guys. Game problem. Good. Curriculum. Open question mark. Okay. Good. So in the college. அந்த இன்டர்வியூல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. வேற வழி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன் சம்பளம் கொடுக்குறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆல்வேஸ் my colleague Mr. Uraj used to tell that நம்ம எல்லாம் சோப் வாங்குவோம். எல்லாம் பிடிக்கும் நம்ம. Yes? Are you sure? Are you confident? Okay. So, no confident that. Very good. Okay. So, every day we take bath and we buy soap. Okay, ஒவ்வொருத்தரும் ஒரு சோப் வாங்குறோம். Okay, என்னென்ன சோப் வாங்குறீங்க? ஆமா. Let's. யாராவது துணி சோப் வாங்குறீங்களா? அதெல்லாம் பார்க்கலையா? அந்த சோப் வாங்கும்போது அந்த சோப் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்மெல் வரும். பக்கத்துல அவங்க எல்லாரும் உட்காந்து அதுக்காக குடிப்போம் ஃபர்ஸ்ட். So we buy soap and the 10 rupees soap or 12 rupees soap or 15 rupees soap. இந்த சோப் வாங்கும்போது நிறைய கேட்டகரிஸ் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க தானே? ஆமா. லெக்ஸ் அட்வர்டைஸ்மென்ட் காமிச்சா அதை நம்ம வாங்குறோம். இப்போ முன்னாடி இப்ப நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. எஸ், அதுக்கும் அந்த அட்வர்டைஸ்மென்ட் தான் காரணம். அவார்டோட காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ வி பை சோப் அண்ட் எல்லா கேட்டகரிஸும் நம்ம வச்சிருக்கோம். the same thing அந்த கம்பெனி உங்களை எடுக்க போறாங்க ஜாப்க்காக அவங்களும் சில கேட்டகரி வச்சிருக்காங்க. அதை என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் திங், எல்லா கம்பெனிலையும் நார்மலா எந்த கம்பெனி போனாலும் உங்களை பத்தி ஒரு 2 minutes பேச வருவாங்க. இது நார்மலா நடக்குது. ஓகே, அந்த 2 minutesல இந்த 20 years நீங்க என்ன பண்ணீங்க, 18 years என்ன பண்ணீங்க சொல்ல போறீங்க. சோ அந்த 2 minutes என்ன கரெக்ட் சொல்லணும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோட உங்களை ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. சோ அந்த ஸ்டேட்டாவே உள்ள எப்படி போகணும், எப்படி உட்காரணும், எப்படி செல்ஃப் இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் காட்ட முடியுமா? ஓகே, குட். 1 minute. அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன? எல்லாரும் நீங்களும் நம்ம கடையில தான் சோப் வாங்குறாங்க. நம்ம கடையில தான் சோப் வாங்குறாங்க. நம்ம கடையில ராயல் இங்கிலீஷ் தமிழ் தான் சொல்ல போறேன். அது வந்து சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு ஒரு
ஸோ அந்த சாஃப்ட் ஸ்கில் எப்படி தேவைப்படுது சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க கை தட்டுங்க. நீங்க கை தட்டிட்டே இருக்கும்போது செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க தட்டிட்டே இருக்கும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே வரிசையா ஸ்டார்ட் பண்ணணும். வரிசையா லாஸ்ட் வரைக்கும் ஸ்டார்ட். கைஸ் நீங்க கை ஸ்டார்ட். இப்ப நான் எல்லாரும் எந்திரிக்க கை தட்ட வச்சேன் தெரியல. நீங்க தான் சொல்லுங்க. நீதான் கை தட்ட சொன்ன. நான் கை தட்டிட்டோம். நீ தான் சொல்லணும். நான் சொல்றேன். நீங்க கை தட்டினாங்க. கை தட்டும்போது தயங்குறாங்க. போஸ் தயங்காதவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல எடுத்துவோம். சாஃப்ட் ஓகே. நெக்ஸ்ட் நீங்க கை தட்டுங்க. ஆனா வைக்க மாட்டாங்க. இன்னொரு ஸ்லோவா தட்டுங்க. ஒரு 10 பேர் தட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் தட்ட ஆரம்பிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு 10 people கரெக்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சா உங்க ஹோல் கார்டு ஒரு பீப்புள் ஈஸியா பிளேஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 10 people இருந்து நம்ம ஹெல்ப் பண்றோம். இந்த ஹோல் கார்டு பிளேஸ் ஆகி நல்லா ஹெல்ப் பண்ணா இது எல்லா கார்டையும் பாருமா. So we are the inspiration for all the colleges in Tamil Nadu. That's important. Good guys. So first end of the வந்து உட்காரணும். அந்த இடத்துல first ஒரு டோர் வச்சிருப்பாங்க. எல்லாம் வாசல்ல அது தாண்டி தான் உள்ள போகணும். Good. So அந்த டோரை நீங்க நாக் பண்ணி ஹாக்கி ஆட்டாரு. Okay, how you are going to knock the door? கதவை எடுத்து தட்டணும். How you are going to knock the door? 3 times. Okay. 3 times. Okay. 2 times. 3 times. ரொம்ப நேரம். Then after that, நீங்க door lock open பண்ணணும். Now just open the door. உங்க door open பண்ணி எப்படி உள்ள ஆகுங்க. இத செஞ்சு காமிங்க. ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் யார் மெசேஜ் வருவாங்க? ஃபர்ஸ்ட் யார் மெசேஜ் வரப்பா? One more. Hi friends, என் பேர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் ஸ்ரீ பேசி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் வேணும். Good morning friends, என் பேர் வந்து விஷாலி, third year BCom. சோ இதுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 சேர் தரணும். அந்த 2 சேர் யார் தருவா? So, her name is Shivanjali. Okay, Shivanjali is a human resource person. And our company name is Shivanjali. Tolerance BPO. Okay, good. So you can have a seat. Now, Vishalani is going to attend the interview. So, if a Vishalani, in your door, you can answer the door in there. Door in there, okay? Door in there.
So டோரை தட்டிட்டு உள்ள ஓபன் பண்ணி எக்ஸாம் போறீங்க and then you are going to sit. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க மைக். ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே ஸ்டார்ட். First on the door knock பண்ணிட்டேன் and then open பண்ணிட்டேன். Mr. Davis ma'am. Good morning ma'am. Here is my resume. இப்படி ரெஸ்யூம் பண்ணலாமா? இது எதுக்கு தேவை? பாருங்க சவுண்ட். I just tell you one thing. So this is your resume, right? So in the source, you can go, but resume போடக்கூடாது. Keep two of your fingers. It's audible. Keep two of your fingers and then two of your fingers. Certificate receive பண்ணி பாத்தீங்களா? Same. Just give it. This is the way to do it. So on the posture கொடுத்து official ஆகும். So body language is important. Okay. Then இப்போ Okay, what's your name? My name is Vishali. Okay. So, the HR will not ask each and every question as your lecturer. Okay, lecturer may one question get me சொல்லுங்க. Could you please tell your profile? Can I know about yourself? Could I know about yourself? May I know about yourself? Start your self introduction. Give yourself intro. Self intro. These are different ways. In a different manner, they ask. So you are going to talk for 2 minutes. 2 minutes, not about your personal. Okay. So the thing which is related to your profession, maybe your educational qualification and the additional qualification, the projects you have done, all those things. So now she is going to introduce herself, educational qualification, additional projects. Let's. Good morning ma'am. My name is Vishali. I finished my BCom in Cardinal College and my additional interest in I'm a sports person. I'm in athletics area and I finished my certificate course in ICA Center and I like to get the nice job. Thank you. Good guys. So end of this clap out. Whether she has made mistake or hasn't, that is different scenario and story. But அவங்க பேசலாம். Yes. Right, then பேசலாம். முதல்ல மிஸ்டேக்ஸ் பண்ணா கத்துக்க முடியும். அப்படியே மிஸ்டேக்ஸ் பண்ண பயப்படாம சைக்கிள் கீழே ஓடுற யாரும் கத்துக்கிறது. Yes. அதுக்காக ஃளைட் ஓட போய் கீழே ஓட கத்துக்க அவசியம். Good. So first your name and place. You just write it down. Your name and place. Then your EQ, that is educational qualification. At the finish na solla vedam. Use the word completed. Okay. Finish na lunch o snacks o சின்ன டின்னரோ சாப்பிடலாம். Okay. Completed. எனக்கு கஷ்டப்பட்டு படிச்சீங்க. கஷ்டப்பட்டு படிச்சீங்க. Okay. So completed. I have completed this course. Okay, in the course portion, my additional qualifications are, my skills are, I have done these projects. So the projects is not funny. So if I get this job, I work for this company. The company is in the contribution of money. So three questions are there, but everything in the time is very around. You can go for 100 to 120 pages to give self-intro and the questions which is asked frequently in the interview sessions. So interview sessions, another questions came on it. Another things are over 100 pages books here. So under attitude comes with your body language. So good. So next is the resume preparation of the JD will be a funny thing, but I hand to my colleague, Mr. Yuvraj, and he is our trainer from
that is he is a City Union Bank working as provision so and he is supporting us from outside. Okay, good. One thing is HR person and Sivarangi and Vishalini. Okay, thank you so much for both of your cooperation. You are big hand. அப்படியா? நானே தான் போவேன். ஓகே, யாரும் படிச்சு வேலைக்கு போகிறீங்க? டேரக்ட்லாம் வேணாம், உண்மையே யார் ரெண்டு யாருக்கு போகிறீங்க லாஸ்ட்ல? சரி, யார் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இந்த ஆளு தான் இருக்கு. அவங்க தான் முன்னே நடக்கணும் இல்லையா? கல்யாணம் பண்ணணும். அவங்க தான் கற்றுக்கணும். புரியுதா? அது பேர் என்ன? சாஃப்ட்வேர் ஆக்சுவலி சாஃப்ட்வேர் பேசிக்கலி என்ன? சாஃப்ட்வேர் என்ன உள்ள போய் சாஃப்ட்வேர் என்ன? அது எதுவும் வரும்டா. பேசிக்கலி சாஃப்ட்வேர் என்ன? சரி, ஒரு இன்டர்வியூ போறீங்க, ஒரு இன்டர்வியூ போறீங்க, இல்ல ஒரு இது நார்மல் இது வச்சுக்கலாம். ஒரு பொருள்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து 3 பேர் ஒரு பொருள் எடுக்க போறாங்க. 3 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை 3 பேர் எடுக்க போறாங்க. அவர் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் வாங்குவாரு? அது நான் சொல்லுவோம். புரியல? ஓகே, அவருக்கு பிடிச்ச ப்ராடக்டா, அவருக்கு ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து ஏதாவது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த ப்ராடக்ட் வாங்குவாரு. ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ரைட்டா? ஸோ நம்ம ஒரு இன்டர்வியூ போறோம், ஒரு எக்ஸாம் மீட் பண்ண போறோம். அந்த எக்ஸாம் நம்ம எப்படி நம்ம இருக்கலாம்? 1000 மேக்கப் போட்டு 1500 சம்பளம் கொடுத்து அப்படிலாம் நம்ம எடுத்துவாங்க. எடுக்க மாட்டாங்க. புரியல? இல்ல சம்பளம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியல புரியல. ஒரு நீட்டா போமா? சரி சரி சரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்ச உங்களை பத்தி என்ன சொல்லணும், என்ன சொல்றாங்க சொன்னாரு. அதுல என்ன டவுட் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, ஹெச்ஆர் எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி உட்காரணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? பேசிக்கா என்ன வேணும்? புரியல? பையனுக்கு 60 கொடுக்கணும். அப்புறம் என்ன வேணும்? இங்கிலீஷா? கம்யூனிகேஷன் ஸ்கில். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. கம்யூனிகேஷன் ஸ்கில் தெரியாது. சரி, அடுத்தது என்ன வேணும்? சரி, லவ் மேரேஜ் பெஸ்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா? ஒரு கல்யாணம் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேசுங்க. சரியா? நீங்க டீம் கிடையாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க பேசுங்க. பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த டாபிக் பிடிக்கல, நான் சொல்றேன், டக்கு குரூப்ல பேசலாம். ஆனா அவங்க ஹர்ட் பண்ணாத மாதிரி பேசணும். ஓகேவா? இப்போ வேணுமா டைம் இல்லமா, பேச விட மாட்டாங்க. லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் எப்பவுமே. பிகாஸ் வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல நம்ம ஒரு மாப்பிள்ளை பார்ப்போம், அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாம அந்த 1 மந்த்க்குள்ள நமக்கு ஒண்ணுமே தெரிஞ்சாது அவரை பத்தி. பட் லவ் மேரேஜ்னா ரொம்ப நாள் வந்து sorry போது போது தெரியாத பேரை விட தெரிஞ்ச பிசாசு எவ்வளவு மேல். நானும் லவ் மேரேஜ் தான் சப்போர்ட் பண்றேன். நம்மளோட லைஃப் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம எப்பெல்லாம் வந்துட்டு ஹாப்பியா இருக்கோமோ அவங்களும் நம்ம
இல்ல அது உன் சொந்த ஆதரவு தான் இங்க வருவோம். நான் வந்து அப்போஸ் பண்றேன். பிகாஸ் எத்தனையோ பேர் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணி வயசாலும் வீடு கொடுக்கணும் எவ்வளவு மீட்டிங் இருந்தாலும் அதை முடிச்சு இப்படி கூட மீட்டிங் ஓடி வராங்க. நானும் ஒரு லவ் மேரேஜ் பத்தி பெருசு பேசுறீங்க இல்லையா? ஒரு வருஷம் கழிச்சு அவங்க என்ன வந்து என்ன பண்றீங்க? ஒரு வருஷம் ஓகேவா? இந்த மாதிரி தான் குடும்பமா பேசக்கூடாது. நான் அப்படி சொல்றேன் எல்லாமே ஓகே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், ஓகே ஒத்துக்கிறேன். ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க கேட்டாலும் தெரிய வருது, அப்படி என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். 1 இயர் கழிச்சு அப்போ கேட்டதே தெரிஞ்சு நம்ம என்ன விஷயம் இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும் தெரிஞ்சிடும் சார். அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலா. சார் சார் யாருங்க பேசல? நான் எப்பவுமே லவ் மேரேஜ் சப்போர்ட் பண்ணுவேன். எப்பவுமே முன்னாடியே புரிஞ்சுப்போம் அவங்க அவரை பத்தினாங்க. மேரேஜ் ஆகுமா நம்ம அதே மாதிரி புரிஞ்சு நடந்தோம்னா அது நம்ம நல்லாதான் இருக்கும். லவ் மேரேஜ் எனிதிங் பெஸ்ட். யுவராஜ் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபைனல். இப்போ வந்து டெக்னிக்கல் பத்தி என்னென்ன லாங்குவேஜ் கேட்பாங்க, என்னென்ன ஆன்சர் பண்ணோம், அந்த டீடைல்ஸ் கூட நான் எடுப்பேன். ஒரு பெட்ரோல் பங்க்ல என்னோட லைஃப்ல அப்படி சேஞ்ச் பண்ணி போகலாம். ஒரு பெட்ரோல் பங்க்ல போனா நானும் என் ஃப்ரெண்ட் பெட்ரோல் போடணும். ரொம்ப நேரமா நான் நிற்கிறோம். நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட நிற்கிறோம். ஆள் நிற்கிது. ரொம்ப நேரமா பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த காலையில் இவ்வளவு நேரமா பெட்ரோல் போட்டுறாம இருந்துப்பாங்க. என்னோட இறங்கி போயிட்டு பார்த்தா 300 300 300 எவ்வளவு பெட்ரோல் போடலாம்னு பார்த்தா 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மாதம் சம்பளம் 3000 ரூபாய். அங்க 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க. இப்ப தூக்கமே வரல. இதெல்லாம் என்ன பண்ணாங்க வச்சு பார்த்தா அவங்க அப்பா டாக்டரா இருந்தாங்க, இல்லைன்னா சீரவா இருக்காங்க, இல்ல பிசினஸ் மேனா இருக்காங்க. அன்னைக்கு யோசிச்சா நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் ஜெயிச்சுன்னு நம்புறேன். அதே மாதிரி இன்னைக்கு இப்ப யோசிச்சுன்னா நாளைக்கு ஜெயிப்பேன். அந்த யோசிச்சுட்டாங்க நம்ம யாருமே சிந்திக்கிட்டே கிடையாது. ஏன்னா நம்ம துணிச்சா பெரிய ஆகிடுங்க. அப்படின்னு சிந்திக்கணும். நம்ம சிந்திச்சா பெரிய ஆகிடும். நம்ம சிந்திக்கிட்டே கிடையாது. யோசிக்கிறோம் மற்றவங்க நமக்கு இருக்கிற வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். நான் காலேஜ் போகலாம் சொல்ல விரும்புகிறேன். அவங்க நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் தான். 3 வருஷம் காலேஜ் படிக்கணும்னு வச்சுக்கீங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் 3 வருஷம். அவங்க 2 வருஷம் என்ஜாய் பண்ணுவாங்க.
கண்டிப்பா ஜெயிப்பீங்க. என் வாழ்த்து தந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி.